ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னா அக்ஷய திருதி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்போ வருது, என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ண பாருங்கள். சித்திரை மாதம் 27ஆம் நாள் 10/5/2024 வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை. இந்த பூஜகாலம் இந்த நாட்களில் நீர்மோர் விசிறி எழுதானம் செய்யவும், தங்கம் வாங்கவும், கௌரி பூஜை செய்யவும் ஏற்ற நாளாகும். இந்த அக்ஷய திருதி அன்று வசதி இல்லாதவர்கள், தங்கம் வாங்க இயலாதவர்கள் என்ன செய்யலாம் என்றால், வீட்டில் உப்பு மஞ்சள் வாங்கி வைக்கவும். இந்த உப்பு மஞ்சளில் மகாலட்சுமி தேவி குடியிருக்கிறாள். அதனால் உப்பு மஞ்சள் வைத்து பூஜை அறையில் பூஜை செய்யவும். இந்த அக்ஷய திருதி என்றால் என்ன, இந்த அக்ஷய திருதி அன்று என்னெல்லாம் நடந்தது என்று பார்ப்போம். அதாவது அக்ஷய திருதி அன்னைக்கு பகவான் பரசுராமர் அவதரித்த நாள், கங்கை நதி பூமியை தொட்ட நாள், திரேதாயுகம் ஆரம்பமான நாள், குலசேகரர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள், வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள், பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அக்ஷய பாத்திரம் பெற்ற நாள், ஆதிசங்கரர் கனகரதா சோஸ்திரம் இயற்றிய நாள், குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள், அன்னபூரணி தேவி அவதரித்த நாள். இந்த நாட்களில் தான தர்மங்களை அளவின்றி குறைவில்லாமல் செய்ய வேண்டும். மேலும் செவிவழி செய்தியாக இதனை அனைவரிடமும் தெரியப்படுத்தவும். இந்த அக்ஷய திருதி நாளில் அனைவரும் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு பூஜை அறையில் பூஜை செய்து கொள்ளவும், அவரவர்களால் முடிந்த இயன்றளவு தான தர்மங்களை செய்து கொள்ளவும். எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு புண்ணியம் பெருகும். அக்ஷயம் பாத்திரம் போல் புண்ணியம் பெருகும். ஆதலால் பக்தர்கள் அனைவரும் இந்த அக்ஷய திருதி அன்று தங்கம் எடுப்பது என்பது சாஸ்திர விதிப்படி அல்ல. யுகங்களானது 4 யுகம், அதாவது கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்கு 4 வகை. இந்த 4 யுகங்களில் 2வது யுகமான திரேதாயுகம் வைகாச மாதத்தில் வளர்பிறையில் 3வது திதியன்று பிறந்தது. அதையே நாம் திரேதாதி என கொண்டாடுகிறோம். வைகாச மாதமானது சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசைக்கு மறுநாள், அதாவது பிரதமை திதி ஆரம்பமாகி வைகாசி மாத அமாவாசை அன்று முடிவடையும். விளக்கம் இதற்கு, யுகாதி என்றால் யுகம் ப்ளஸ் ஆதி, யுகத்தின் ஆரம்பம் என்று பொருள். யுகத்தில் 4 வகை, அதான் முன்னே நம்ம யுகத்தை பற்றி பார்த்தோம். இந்த யுகங்கள் ஆரம்பமான நாட்கள் மிகவும் புண்ணியமான தினங்களாக கருதப்படுகின்றன. அதனால் பார்த்தீங்களா, இந்த அக்ஷயம் என்றால் வளரும் அப்படிங்கிற பொருள். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு மிகவும் விசேஷமாகும். பொதுவாக திருதியை திதியில் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது விருத்தியாகும் என்பார்கள். இது வளர்பிறை திருதியாக இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த 3ஆம் பிறை தான் வளர்பிறை துபதியை திதி திருதியை திதிம்பாங்க. இன்றைக்கி பண்ணுறதுனால ரொம்ப சிறப்பு. 2வது பார்த்தீங்களா, இந்த 3ஆம் பிறையை பார்த்துவிட்டு அம்மனை தொழுது எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே தொடங்கினாலுமே வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அக்ஷய திருதி திரேதாதி அப்படிங்கிறாங்க. அதாவது திரேதாயுகம் பிறந்த நாளாகும். இந்த நாளில் தான் பரசுராமர் அவதரித்தார். ஒவ்வொரு நாளுமே இந்த தினத்தில் பரசுராமர் ஜெயந்தி அப்படின்னு நம்ம எல்லாருமே கொண்டாடுறாங்க. இந்த அக்ஷய திருதி பார்த்திங்களா கொண்டாடுறது எந்த நாளில் என்பதற்கு சில விதிமுறைகள் உள்ளன. அதாவது சூரிய உதயத்தின் போது திருதியை திதி இருக்க வேண்டும். அதுவும் பிற்பகலில் 1:12 மணி முதல் 3:36 வரை இந்த திதி இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்றாங்க. இந்த நேரத்தில் தான் பித்திருகளுக்கு தர்ப்பணம் செய்ய வேணும் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அக்ஷய திருதி அன்று தான தர்மங்களை செய்து எல்லாருடைய இல்லத்திலும் மகாலட்சுமி கடாட்சம் பெருக அக்ஷய திருதி வாழ்த்துக்கள். அனைத்து இந்த உலகத்தில் உள்ள நல்ல எண்ணங்கள் படைத்த பக்தர்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சுவாரஸ்யமான தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும்.